முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது வைகாசி மாத பொது பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம். வைகாசி மாசம், போன மாசம் வரைக்கும் சித்திரை மாசம் சூரியன் வந்து உச்சநிலையில இருந்திருப்பாரு. இப்ப அதாவது தமிழ் மாதத்துல வைகாசி மாதத்துல ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ரிஷபராசி சூரியன் புதன் ரிஷபராசியில இருப்பாங்க. இதை வந்து சூரியனும் புதனும் இணையிறது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லது. அதாவது புதனோட ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவான் ஒரு 17 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் கடகத்துல உச்ச நிலையில 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய உச்சம், அதாவது குரு பகவான் உச்சம் அடையக்கூடியது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு இது. இந்த மாதத்துல ஒரு 17 நாள் மட்டும்தான் மிதுனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் கடக ராசிக்கு குரு உச்சம் அடைவார். சுக்கிரன் வந்து மிதுன ராசியில தான் இருப்பாரு. ஒரு 23 நாள் மிதுன ராசியில இருப்பாரு. அதன் பிற்பாடு அவரும் கடக ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் மீன ராசியில இருப்பாரு சனி பகவான். அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியா தன்னோட வீட்டுல ஆட்சி பலமா மேச ராசியில இருப்பாரு. 30 நாளும் அங்கதான் இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு, அதாவது வைகாசி மாதத்திற்கு உண்டான கிரக நிகழ்வுகள். இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்ப்போம். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி இப்ப சனியோட பார்வையில 7ஆம் இடத்துல இருக்கிற சனியோட பார்வையில கன்னிராசி இருக்குது. அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு தான் அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் கவனமா நடங்க. ஒவ்வொரு மூவியும் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நம்ம அப்ப வந்து வருத்தப்படணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இப்பவே நம்ம அதுக்கு உண்டான விதையை போட்டுருவோம் அப்படின்றதான் உண்மை. அதனால கொஞ்சம் கவனமா ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனமா எடுத்து வைக்கக்கூடிய கால சூழல்கள் தான் உங்களுக்கு. ஏன்னா சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களை வந்து சோம்பல் படுத்துவார், அப்படியே நிதானப்படுத்துவார், தாமதப்படுத்துவார். ஒவ்வொரு வேலையும் தள்ளி 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 போடலாம் அப்படின்ற அமைப்புகள் மனநிலைகள்ல உங்களை சனி பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடத்துவார். சரியா? இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை, என்னதான் இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வை இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குரு பயிற்சி வரைக்கும், குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறத விட்டுட்டு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. இருந்தாலும் லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து தொழில்ல நல்லா வளர்ச்சிகள் உண்டு பண்ண குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவாரு. 11ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் புதனும் வந்த பின்னாடி லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு, அதாவது ஜூன் மாசத்துக்கு பின்னாடி உங்களோட முயற்சிகள், முதல்ல இத்தனை காலமா வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டீங்களா, அந்த முயற்சிகள் இப்பதான் முயற்சி எடுப்பீங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி வந்து பலிதமாகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு மேல வரும். 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம், எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள். 3ஆம் இடம் புகழ் ஸ்தானத்தை பார்க்கறதுனால, உச்சகுரு பார்க்கறதுனால புகழ் அடையக்கூடிய அமைப்புகள், முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள். அது மட்டும் இல்லாம இளைய சகோதரிகள் அவங்களால அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்ல விதமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல விதமாவே இருக்கும். உச்சகுரு லாபஸ்தானத்துல, அதாவது தனக்காரகன் லாபஸ்தானத்துல உச்சமடைவார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. அதனால உங்க 5ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. உச்சகுரு வந்து உங்க 5ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை. ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப நாளா வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் குரு பகவான் கொடுப்பாரு.
ஏன்னா 5ஆம் இடம் வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவோம். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, காதல்ன்ற விஷயத்தையும் 5ஆம் இடம் தான் குறிக்கும். காதல்ல சக்சஸ் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு கண்டிப்பா காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்த உடனே உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 7ஆம் இடம் வந்து களத்திரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம் சொல்லுவோம். ஏற்கனவே பிரிந்து இருந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள், சண்டை சச்சரவுகள் நீங்கி சரியாகக்கூடிய, சமாதானமாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. பொருளாதாரத்துல கொஞ்சம் குறைவை ஏற்படுத்துவாரு. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் ஒரு 17 நாள் குரு பார்வை இருக்கும். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு பகவான் தனியா இருக்கிறாரு. குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் வேலையில ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. பெரிய அளவுகள் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்காது. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் ராகு பகவான் வந்து குரு பார்வையை விட்டு விலகி இருக்கும்போது அந்த ராகு வேலைகள்ல வேலைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. சரியா? வேலைகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை பாருங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் வேலைகளா, ஏன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அஷ்டம சனி வரப்போகுது. 1.5 வருஷம் கழிச்சு. ஆனா அதுக்கு இப்போ இருந்தே உங்களுக்கு உங்களோட மைண்டே ஒரு மாதிரியான, அதாவது நெகட்டிவா வந்து மாறக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதான் கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து வெளிநாடு போய் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் நல்லா இருக்கும். இத்தனை காலமா வந்து பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா பாஸ்போர்ட் விசா கிடைச்சி வெளிநாடு போய் வரக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு நல்ல விதமா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் ஒரு 15 நாள் இருப்பாரு. சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல கண்டிப்பா இருப்பாரு. தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். தந்தை வழி உறவுகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டவங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள், நல்ல வளர்ச்சியான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். முக்கியமா கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள், 6ஆம் இடத்துல தனிச்சு ராகு இருக்கும்போது கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா நோயினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சரியான மருத்துவமே கிடைக்கல, என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் நோய்கள் தீர மாட்டேங்குது, எப்பதான் சரியாகும்னு தெரியல அப்படின்னா அந்த நோய்கள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஜனனகால ஜாதக அடிப்படையில வச்சு தசாபுக்திகள் அடிப்படையில தான் துல்லியமான பலன்கள் கிடைக்கும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.